அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். 26/9/24 அன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள SIET காலேஜ் அருகிலுள்ள வட்டார நூலகத்தில் வட்டார நூலக வாசகர் வட்டமும் பொதிகை மின்னல் இலக்கிய கூடலும் இணைந்து இலக்கிய விழா நடத்தின. அந்த இலக்கிய விழாவில் பாரதி படைப்புகளில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் ஒன்றும், புத்தகமே நண்பன் என்ற தலைப்பில் கவி அரங்கம் ஒன்றும் நடந்தன. நிகழ்ச்சிக்கு தமிழ் ஒளி டாக்டர் வீர ரகு அவர்கள் தலைமை ஏற்றிருந்தார்கள். முதன்மை நூலகர் இளங்கோ, கவிஞர் இதயகீதம் ராமானுஜம், வழக்கறிஞர் முத்துராமலிங்கம், பேராசிரியர் தமிழ் இயலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கியிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யப்பட்ட கருத்தரங்கத்தை நாம் முந்திய பதிவிலே பார்த்தோம். இப்பொழுது அங்கு நடத்தப்பட்ட கவி அரங்கத்தினை நாம் கண்டு மகிழலாம். கவி அரங்கத்தின் தலைப்பு புத்தகமே நண்பன். இந்த கவி அரங்கத்துக்கு தலைமை ஏற்று அற்புதமான கவிதையை தானும் வழங்கி 15 கவிஞர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியினை மிக குறைந்த நேரத்தில் திறமையாக நடத்தி தந்தவர் சாகித்ய அகாதமி விருதாளர், கவிஞர், பதிப்பாளர் மு. முருகேஷ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் 13 கவிஞர்களின் கவிதைகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. அந்த கவிஞர்களின் பெயர்களை நாம் இங்கு பார்ப்போம். கவிஞர் மு. முருகேஷ், எழுத்தாளர் உரத்த சிந்தனை பிச்சம்மா, கவிஞர் கன்னித்தமிழ்தாசன், திருக்குறள் கவிஞர் சோ. பத்மநாபன், கவிஞர் வாக்கோ பாண்டியன், கவிஞர் தண்ணீர் குளம்தாசன், கவிச்சுரபி சுப சந்திரசேகரன், கவிஞர் அனலேந்தி, கவிஞர் நம்ம ஊரு கோபிநாத், கவிஞர் அன்னலட்சுமி, கவிஞர் பே. சங்கர் பானுமதி, கவிஞர் கார்த்திகேயன் மற்றும் வசீகரன் ஆகிய 13 கவிஞர்களின் கவிதைகள் இந்த பதிவில் தங்கள் பார்வைக்கு வழங்கப்படுகின்றது. நேயர்களே, அன்பர்களே, தமிழ் உறவுகளே, இந்த கவியரங்கத்தை முழுமையாக கண்டு ரசித்து உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்து ஆதரிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த பெருமைமிகு பாரதி விழாவில் கலந்து கொண்டதை பெருமையாக கருதுகிறேன். என் அன்பு நண்பரும் பொதிகை மின்னல் ஆசிரியருமான வசீகரன் அவர்கள், அவர் அழைத்தால் ஞானபீடமே காத்திருக்கும் போது நான் என்ன சாகித்ய அகாடமி தானே. எளிய மனிதர்கள் தான் பெரிய சாதனைகளை செய்கிறார்கள் என்பதை பாரதி காலம் தொட்டு இன்று வரை உண்மை என்பதை உணர்ந்து வருகிறோம். அப்படி ஒரு எளிமையின் உருவமாய் தமிழின் சிற்றிலக்கியத்திற்கான ஒரு வரலாறாய் வாழ்பவர்தான் அன்பு நண்பர் வசீகரன் அவர்கள். இந்த நிகழ்வின் தொடக்கமே எனக்கு ரொம்பவும் நெகிழ்வாகவும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தது. வசீகரன் அவர்களை ஒரு கவிஞராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு கள செயல்பாட்டாளராக அறிவோம். இன்றைக்கு இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் அவரை ஒரு பாடகராகவும் நான் ஒரு அறிமுகமானேன். திருக்குறளை உருகி பாடினார். உண்மையில் நல்ல ஒரு கம்பீரமான தொடக்கம். அதற்காக அவரை பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இசையில் முயற்சி பண்ணால் இனி உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு பாடகர்கள் என்று தனியே யாரும் தேவைப்பட மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது
தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. நாள்தோறும் ஒரு இலக்கிய கூட்டம், வாரத்திற்கு ஒரு 5-6 கூட்டங்களாச்சும் எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் அறிந்த வகையில் இந்த சன் தொலைக்காட்சியில் சொல்லுவாங்கள்ல, இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக, அது எங்கேயும் ஓடாத படமாக இருக்கும், அது பெரிய விஷயம் இருக்காது, ஆனால் அறிவிப்பு அப்படி இருக்கும். அதே மாதிரி நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டின் எந்த மூலையில் நடந்த இலக்கிய விழாவானாலும் பூஸ்ட் கொடுத்து ஆரம்பிக்கிற ஒரே இலக்கிய விழா புதிய மின்னல் விழா தான். அதனால தான் தமிழினத்தை கூட சொன்னேன், பூஸ்ட் குடிங்க, டீனா அவர் வேண்டாம் பாரு, அதனால சொன்னேன். இது வர்றவர்கள்லாம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி போகணுங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அதனால இது அதே மாதிரி அவர் கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு, இந்த அவர்களே இவர்களெல்லாம் கூடாதுன்னு. நானும் அதை சொல்லிட்டு போகலாம், ஆனால் நீங்கள் சொல்லிடுவீங்களோ பயத்துக்கலாம், உங்கள் அனைவரின் சார்பாகும். ஏன்னா ஒரு 15 பேர் கவிதை படிக்க போறீங்களா, நீங்கள் 15 பேர் அவர்களே இவர்களை நான் விடிஞ்சிடும். அதனால் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சொல்லிடுறேன் அவங்கள. அதனால் நீங்கள் கவிதைகளை மட்டும் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். முதலாவதாக இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா வீரபாகு அவர்கள். 18 ஆண்டுகளில் ஒரு மனிதன் 45 நூல்களை எழுதியிருக்கிறான் என்றால் அது ஒரு மகத்தான சாதனை தான். அதற்காக நாம் இருவருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று கொரோனாவுக்கு, அடுத்து அவரது இணையர் அம்மா அவர்களுக்கு. ஆமாம், அவருக்கு 45 நூல்களோட நம்மளாம் கைத்தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா தட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த 45 நூல்களை எழுதும் போது பட்ட இடர்கள் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி எனக்கு ஐயா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு செய்தி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் புதுக்கோட்டையில் பிறந்தவன், வந்தவாசியில் வாக்கப்பட்டவன். எனக்கு திருமணமான ஊர் வந்தவாசி. அதில் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் வைக்க இல்லைன்னா, பெண்கள் மட்டும் தான் வாக்கப்பட்டு போகணும், ஆண்களும் வாக்கப்பட்டு போகலாம். இது 21ஆம் நூற்றாண்டு. அப்படி நான் வாக்கப்பட்டு போன வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது. ஐயா அழகாக ஒரு தகவலை சொன்னாங்க, அதை இந்த மேடையில் சொல்ல ஆசைப்படுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் உதயமான போது 1990 அதன் முதல் துணை இயக்குனர் என்கிற பெருமை ஐயா வீரபாகு அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பெருமையான மனிதர் தலைமையில் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன். அடுத்ததாக இந்த சிறப்புமிகு நிகழ்வில் ஒரு சங்கநாதம் போல வாழ்த்துறை வழங்கிய எங்கள் பிரியத்துக்குரிய சகோதரர் இதய கீதம் ராமானுஜம். அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நடிக்கிறாரா பாடுறாரா நடந்துகிட்டே போறாரு. பாவம் உட்கார்ந்துட்டு படம் எடுக்கிறதே வசீகரன் கஷ்டம். அவர் பின்னாடி அவரும் ஆடிக்கிட்டே போறாரு, அங்கே போறாரு இங்கே போறாரு. மூவிங் கேமரா அவனுக்கு தேவை இருக்கும் போல. நான் இன்னைக்கு எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துருக்கேன், வீரபாகு ஐயாவுக்கு எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்க போறேன் உங்களுக்கு. சாதாரண பட்டம் தான், பெருசு இல்லை. தமிழம்மான ஔவையாரை சொல்கிறோம், தமிழ் தாத்தா ஊவேசான்னு சொல்கிறோம், வேற என்ன சொல்கிறோம், தமிழர் தலைவர்னு தந்தை பெரியாரை சொல்கிறோம். இது வரைக்கும் தமிழுக்கு எனக்கு இல்லாத ஒரு ஆள் யாருன்னா தமிழ் மாமான்னு ஒருத்தர் இல்லை. இதய கீதம் ராமானுஜம் இன்றிலிருந்து தமிழ் மாமா என்று அழைக்கப்படுவார். ஏன்னா சதாரி போட்டிருக்காரு. ஆமாம், ஜிப்பா போட்டிருந்தா வேற ஏதாச்சும் சித்தப்பா பெரியப்பான் இருக்கலாம். இந்த விழாவில் இருந்து இனி வருகிற நாட்களில் தமிழ் மாமா என்று அழைக்கப்படுகிற பெருமை இதய கீதம் ராமானுஜத்துக்கு. எல்லாரையும் நினைவு வச்சுட்டு பாராட்டுறாரு, பாட்டா பாடுறாரு. கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு அவரை பார்த்தா. உண்மையில் அவரது தமிழ் பற்றுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிய எனது பிரியத்துக்குரிய சகோதரர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், நான் ஒரு IAS அகாடமி இயக்குனர் தமிழியலன் அவர்கள். ரொம்ப நான் வியந்து பார்க்குற ஒரு ஆளுமை. எல்லாரும் ரிட்டையர் ஆகிற வயசுல போய் அவர் பேராசிரியர் ஆகிறாரு. இல்லை, நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு பேராசிரியர் மிகச்சிறந்த உரைகள் அவரோட யூடியூப்ல இருக்கு. தமிழ் இலக்கியம் பற்றி ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்க 5 நிமிட உரை, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேசினாலும் புரியாத விஷயங்களை 5 மணித்துளிகளில் சொல்லியிருக்கிறார். தந்தை மகர் காட்டும் கடமைன்னு என்னென்னமோ நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் உண்மையில் தனது தந்தைக்கு ஒரு மகனாக இருந்து ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி புத்தகம் என்கிற ஒரு காணிக்கையை தந்தைக்கு செய்கிற மகத்தான மகன் அவர். அதில் எனக்கு என்ன பெருமைனா, அவர் முதலாவதாக வெளியிட்ட 2 மாதங்களுக்கு முன்பு இட்டும் தொட்டும் என்கிற முதல் நூலை அந்த விழாவில் கலந்துகிற பெருமை எனக்கு கொடுத்தாரு. அதற்காக தமிழியலனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக ஒரு அழகான செறிவான ஒரு கருத்தரங்கம். உண்மையிலே இந்த கருத்தரங்கத்தை பல்லாயிரம் பேர் கூடி பார்க்கணும். ஈஸ்வரி அம்மா ஒரு கடல் தான். உண்மையில பாரதிக்குள் கரைந்து போன ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணா அம்மாவை பார்த்தேன். அப்படியே வரிகள் விழுது, அவங்களால நிறுத்த முடியல, ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தின் அருமை கருதி சொல்ல வேண்டிய செய்திகள் அப்படி ரத்தன சுருக்கமாக சொன்னாங்க. அம்மாவுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கமும் நன்றியும். அதே போல் அண்ணன் கார்முகில் அண்ணன் சொல்லவே வேண்டாம். உண்மையிலே அவர் பின்னாடி இனிமேல் ரசிகர்கள் வரப்போறாங்க பாருங்களேன். இனிமேல் அவரை கூப்பிட்டாலே போதும் கூட்டம் வந்துடும். ஏன்னா அவர் எவ்வளவு திறமைகள் இருக்கு அவர்கிட்ட பாருங்களேன். அந்த நவரச நாயகன் தியாகராஜ பாகவரை பற்றி ஒரு இது நடிச்சிருந்தாரு. அப்பா என்ன நடிப்பு! நீங்க பாரதியாரை பத்தி பேசுறேன்னு சொல்றீங்க, அவர் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப. ஆமா, இனி நமக்கு சிற்றிதழ் வட்டத்தில் நமக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். வாழும் பாகவதற்காரு. ஒரு மனிதன் இறந்து போன, அதாவது பாரதிக்கு பாரதிதாசனுக்கு ஒரு சுரதாம்பம், அதுபோல நவரச நாயகன் தியாகராஜ பாகவதற்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்று சொல்லத்தக்க வகையில் மிகச்சிறந்த ஒரு ஆவணப்படத்தை கொடுத்திருக்காரு.
அதோட வெற்றி என்னன்னா தினமலர் வாரமலர்ல அந்த தொடரை எழுதுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுதான் அவரது எழுத்தின் மேன்மை. அவரை நெஞ்சார பாராட்டுகிறேன். அதே போல எங்கள் ஹைக்கூ வட்டத்தில் ஒரு ஹைக்கூ கவிஞராக அறிமுகமாகி இன்றைக்கு ஒரு கருத்தாளராகவும் பரிணமித்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரி அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன். நீங்கள்லாம் வழக்கறிஞர் ராமலிங்கத்தோட பேச்சை முதல் முறையாக கேட்டிருப்பீங்க. நான் உண்மையில கொஞ்சம் மிரண்டு போய் உட்காந்துருந்தேன். அதிலிருந்தே அவர் பேச மாட்டார். அவர் பேசினா அவர் வாய்க்கிட்ட நம்ம காதை வச்சுக்கணும். ரொம்ப மெதுவாக பேசுவார். அவ்வளோதான். நான் சென்னையில் நடக்கிற எல்லா கூட்டங்கள்லையும் ராமலிங்க ஐயா பார்க்குறேன். அவர் சென்னையை சேர்ந்தவர் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த தகவல் தெரியும் தெரியாது. அவர் வந்து கோவில்பட்டிக்காரர். திருவான்மியூரில் இருக்கிற மகள் வீட்டில் வந்திருக்காரு. நீங்கள் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நாள் கூட உங்களுக்கு முன்னாடி போய் நிற்பார். ஆமாம், கூடுவாஞ்சேரியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஐயாவுக்கு நான் அனுப்பியிருந்தேன். எனக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாருங்க. நான் அவர்கிட்ட தான் எங்கே நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு போய் சேர்ந்தேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த இலக்கிய ஆர்வம் இருக்குல்ல, இன்னைக்கெல்லாம் இலக்கியத்துக்கு யாரும் கூட்டம் வர்றதில்ல தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப தேர்ந்த கூட்டம். இது இந்த எண்ணிக்கை பெருசே இல்லை. இலக்கியத்துக்கு எண்ணங்கள் தான் முக்கியம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். 100 பேருக்கு சமம். அதனால அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு இலக்கியத்துக்கு கூட்டம் வரல. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு முடிக்கிறது சாப்பாடு போட்டாலும் அந்த நேரத்துக்கு தான் கூட்டம் இருக்கு, இடையில கூட்டம் இருக்க மாட்டேங்குது. அதுவும் இப்போ சுருதி டிவின்னு ஒரு டிவி இருக்கு. எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் வீடியோவில் எடுத்து போட்டுறாங்கல்ல. எதுக்கு 2 மணி நேரம் சிரமப்பட்டு போய் 2 மணி நேரம் திரும்பி வந்து அவன் 1.5 மணி நேரத்தில் அழகாக எடிட் பண்ணி போடுறான். வீட்டில இருந்தே பார்க்கலாம்னு நம்ம ஆட்கள் வசதியாக போயிருங்க. அப்படி இருக்கிற சூழலில் வசீகரன் அவர்களின் அன்பின் அழைப்பேற்று இவ்வளவு பேர் பெருந்திரளாக வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை பழகி ஒரே ஒரு செய்தி வசீகரனை பற்றி சொல்லிட்டேன்னா எனக்கு தலை வெடிச்சிடும். அதனால சொல்லிடுறேன். இருப்பவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது, அதுதான் இயல்பு. ஆனால் தான் இல்லாதவனாக இருந்தும் கூட தனக்கு கிடைக்கிற சிறிய உதவியை கூட அடுத்தவர்களுக்கு எவன் கொடுக்கிறானா அவன் தான் மகத்தான மனிதன். அப்படியான ஒரு மகத்தான மனிதர் வசீகரன். இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். மதுரையைச் சேர்ந்த டாக்டர் இரா மோகன் இல்ல அப்படி செலவு செய்யும் போது வரவு எங்காச்சும் வந்துருங்கயா, அதுதான் அதோட இயற்கையை. டாக்டர் இரா மோகன் சிறந்த பத்திரிகை என்று பொதிகை மின்னலுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. 5000 ரூபாய் தான். ஆனா அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 2 கையிலையும் கொடுத்தாரா? நான் ஒரு கையில் நினைச்சிட்டு 2 கையில 10,000 ரூபாய். ஆனா அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஆண்டுதோறும் இவர் சிறு பத்திரிகைகளுக்கு 10,000 கொடுத்துட்டு இருக்காரு. இது எத்தனை பேர் மனசு வரும்? உண்மையிலே அதற்காகவே 3 இதழ்களுக்கு 3000 9,000 அந்த 1000 ரூபாய் விழா செலவுகளுக்காக வச்சுக்கார் போல இருக்கு. ஒரு முறை வாங்கினதை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறது என்பது ஒரு மனது. அவரது மனதை நெஞ்சார வாழ்த்துகிறேன். இப்போ கவிதைக்கு போயிடுற நேரம், ஏன்னா ரொம்ப இருக்கக்கூடாது, சுருக்கமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன கவியரங்கத்துக்கு போட்டது தெரியும். இவன் ஹைக்கூ கவிஞர் தானே, அதிகபட்சம் என்ன 3 வரைக்கும் மேலே என்ன படிக்க போகிறாங்கிற நம்பிக்கையில் போட்டிருக்காரு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம். அதிகபட்சம் 7-10 முடிக்கணும்னீங்களா, 7-9 முடிப்போம். எப்படிங்கிறீங்களா? இந்த 15 கவிஞர்கள் 24 வரைக்கும் மேலே ஒரு வரி கூட படிக்க மாட்டாங்க. இன்னொரு செய்தி அவர் என்கிட்ட காதுகிட்ட சொன்னார், சொல்லிடுறேன். இந்த ஒலிபெருக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒலிபெருக்கி. இதுல 24 வரைக்கும் மேல படிச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இது ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, உண்மை அதுதான். அதை விட இன்னொரு செய்தி சொல்ல போறேன், கண்டிப்பா நீங்க கை கொடுப்பீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பரிமாற வேண்டும் என்பதற்கான சூடான இடியாப்பம் வந்திருக்கு. இது போதும் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னா அது இடியாப்பமா இருக்காது, அப்புறம் நீங்க தான் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால சூடான இடியாப்பத்தை சுவைக்கிற அளவில் அதே சுருக்கத்தோடும் தெளிவோடும் கவிதைகளை தாருங்கள் என்று சொல்லி கவியரங்கை இனிதே தொடங்குகிறேன். தலைப்பு புத்தகமே நண்பன். யாரும் சத்தம் போடாதீர்கள். இங்கேதான் புத்தகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் எல்லாம் வாய்மூடி இருக்க புத்தகங்கள் எல்லாம் தன் பக்கத்தை திறந்து பேசும் ஒரே இடம் நூலகம்தான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? என்றும் பொய் சொல்லாத ஒரே நண்பர்கள் புத்தகங்கள் தான். ஒரு முறை ஒரு செய்தியை தன் பக்கத்தில் பதிந்து விட்டால் பின்னர் ஒருபோதும் மாற்றி சொல்வதில்லை புத்தகங்கள். புத்தகங்களுடன் பேசி பாருங்கள், ஒவ்வொரு உண்மையாய் தெரிய வரும். ஐந்தறிவு மனிதனை 6ஆம் அறிவு என்று சொல்ல வைத்தவையே புத்தகங்கள் தான். உங்களுக்கு சந்தேகமெனில் குரங்கின் கையில் கொடுத்து பாருங்கள். மனிதனை மட்டும் 6 அறிவாய் ஆக்கிவிட்டாயே என்னும் கோபத்தில் பக்கம் பக்கமாய் புத்தகத்தை கிழித்தெறியும் குரங்குகள் வேண்டுமெனில் குரங்கின் கையில் புத்தகத்தை கொடுத்து பாருங்கள். புத்தகங்கள் நேற்றின் வரலாற்றை, இன்றைய நிகழ்வை, நாளைய தலைமுறைக்கு சொல்லும் வரலாற்று பொக்கிஷங்கள் புத்தகங்கள். புத்தகம் ஏதோ சொல்ல துடிக்குது, உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது என்றான் ஜெர்மானிய கவிஞன் பெர்டோல்ட் பிரேக்ட். உண்மைதான். பேசும் புத்தக நண்பர்களை
பேசும் புத்தக நண்பர்களை பேசா மடந்தையாய் பிரித்து படிக்காமல் அப்படியே வைத்திருக்காதீர்கள். ஒரு நாள் கோபமாகி புத்தகங்கள் வாய் திறந்தால் நாமெல்லாம் ஊமையாகி போவோம். புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் என்று சொல்லி அந்த மகத்தான ஆயுதங்களை நாம் கையில் எடுப்போம் என்று சொல்லி இந்த சிறப்புமிக்க கவியரங்கத்தில் கவிதை படிக்க 13 கவிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆளுக்கு 45 நொடிகள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீங்கள் திட்டமிட்டதை விட விரைவாக முடித்து தருவோம். ஏனென்றால் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதுதான் கவிதை. அதற்கு விளக்க உரை. இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லோரையும் உங்கள் கவிதைகளை வாழ்த்தும், உங்கள் கவிதைகளை கொண்டாடும் என்று சொல்லி கவிதைகளை மட்டும் படியுங்கள் கவிஞர்களை என்று சொல்லி முதலாவதாக உரத்த சிந்தனையின் செயல் வீரர் தொண்டர் அன்பு சகோதரி பிச்சம்மாள் அவர்களை உங்கள் பலத்த கரவொலி. கவிதையை தவிர எதுவும் பேசக்கூடாதுன்ட்டாரு, அதனால நான் எதுவும் பேசலை. புத்தகமே என் பொக்கிஷமே, புத்துணர்ச்சி தரும் அற்புதமே, எத்தனை முறை படித்தாலும் புதிய புதிய கருத்தை சொல்லிடுவாயே. சிறிய சிறிய புத்தகமே, சிந்தனையை தூண்டும் நண்பனே, சிற்றறிவை பேரறிவாக்கி சிந்திக்க செய்யும் நல்ல கருத்தினையே. கதைகள் அடங்கிய புத்தகமே, உன் கற்பனை என்னவென்று சொல்வேன். காலங்காலமாய் நீ வளருவாய், கருத்து பெட்டகமாய் நீ இருப்பாய். அகராதி என்னும் புத்தகத்தில் அடிக்கல் நீயும் ஊண்டிடவே அற்புத விளக்கமே தந்திடுவாய். கருத்தை கவர்ந்த பெட்டகமே நீ. அறிவை நன்கு விருத்தி செய்ய அறிஞர் கதையும் இங்குண்டு, ஆன்மீக பணியும் அதில் உண்டு. ஆண்டவனின் படப்பை பார்த்திடலாம். கட்டுரை அடங்கிய புத்தகமே, கருத்தை தெளிவாய் உரைக்கின்றாய். கண்ணுக்கு தெரியாத ஊரின் கதையை கண்மண் கொண்டு வந்து நிறுத்துகின்றாய். எத்தனை புத்தகம் இருக்குதம்மா, என்னென்றும் என்னை கவர்வதற்கு எண்ணி எண்ணி பார்க்கின்றேன். எப்போதும் என் நண்பன் புத்தகமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இசை என்றால் முருகேஷ் அவர்கள், இசை குடும்பம் என்றால் திரு முருகேஷ் அவர்கள். புத்தகச் சாலை வேண்டும், புத்தகம் போதிக்கும், புதுசாய் யோசிக்கும். வாசகனாய் நீ இருந்தால் வரமாக வாசிக்க வைக்கும். நேசிப்பாய் புத்தகத்தை, வாசிக்க வைப்பாய் மற்றவரை. புத்தகச் சாலை வேண்டும், சோலையா மாறவே. தாய்மொழியில் நீ கற்றால் தெய்விலா பௌர்ணமியே. தெய்வமே இசையும் முத்தமிழில் மூழ்கினார். அன்றும் என்றும் என்றென்றும் புத்தகமே. பண்பாளனாய் நல்ல துணைவனாய் வென்றிடும் பாதையில் புத்தகமே. அறிவை பெருக்கும் ஆயுதம், இதயம் தொட்ட காதலன். ஈண்டெடுப்பாய் நீயும் படைப்பாய், புத்தகமாய் புது வரவாய். பொது உறவில் மொழிகளில் மாறட்டும், மோகமாய் மலரட்டும், மேகமா பொழியட்டும், மேன்மையாய் பிடியட்டும் மனதை புத்தகம் நண்பன். வாய்ப்பளித்த நாளும் எனக்கு துணைவன் என்பேன், தொல்லையெல்லாம் மறக்கச் செய்யும் தொண்டன் என்றே துணிந்து சொல்வேன். எள்ளி நகைக்கும் எண்ணம் வாரா, கள்ளம் நீக்கும் உள்ளம் சீராம், உள்ளிட்ட புறமாக்கும் புத்திமதியை சீரமாக்கும். எந்த மொழியின் பெயர்ப்பு எனினும் ஏற்றம் பெருமையில் எடுத்து படிப்பேன். சொந்த மொழியின் சீரிய கருத்தை உந்து சக்தியாய் உணர்வில் படிப்பேன். சங்க இலக்கியம் தாயாய் தோன்றும், இங்குளர் புதுநூல் தமக்கையாகும். பொங்கும் புதுப்புணல் தேனமுதாகும், புதுமை கதைகள் பாலமுதாகும். உயிருள்ள மட்டும் உரிமை தோழன், ஓதும் கலையின் உண்மை தலைவன். பயிலும் பணியில் பண்புடை தொண்டன், பாரில் உயர்ந்த சிகரம் நூலே. ஞானப்பால் ஊட்டும் நூலே தாயாம், ஞானபீடம் நூலக அறையே. வானம் அளப்பவர், கானம் இசைப்பவர், வந்து அறிவு எய்துமிடம் நூலகமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் அனைவருக்கும் கவிஞர்களுக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள். புத்தகமே நண்பன். பூமிதனில் பிறந்தோர்கள் பண்புதனை கொண்டு பக்குவமாய் பிறரினது தன்மைகளை கண்டு
தம்மவரை தரணியிலே தகையோடு சேர்த்து தரித்திடவே நட்புதனை வளர்த்திடுவார் பிணைத்து. நம்மவர்கள் என்றவரை என்றென்றும் இணைத்து இம்மதமோ அம்மதமோ சம்மதமாய் நினைத்து தம் வாழ்வில் தளர்ந்திடாது தன் உதவி செய்து துணையெனவே இருந்திடுவார் அன்புதனை பெய்து. அத்தகைய நட்பினிலே அரவமென புகுந்து அன்னாரின் அன்புமாறும் சுயநலமும் மிகுந்து எத்தகைய நிலையிலுமே நெருக்கமாக இருந்து எத்தனையோர் பிரிவதுண்டு ஏற்ற நட்பு பிரிந்து அத்தனையும் அடிச்சறுக்கும் அவர் நட்பும் உடைந்து அன்று முதல் நோக்கிடுவார் ஒன்றார் என நினைந்து இத்தனைக்கும் காரணமே அன்பிருப்பு குறைந்து இருப்பதாலே முறிந்துவிடும் அன்பு மெலிந்து பொதுவாக முறிவதில்லை பேரன்பு பறந்து புரிந்து கொள்ள வாழ்வில் வரும் பெருமை அது நிறைந்து இத்தகைய அன்புதனை இந்நூலாய் ஈந்து கேட்டிடவே வைத்திடுமே நிறைகருத்தை ஈண்டு தத்தமது நற்கருத்தில் அன்பதுவை குழைத்து படிப்போரை பிணித்திடுமே தரையினிலே இழைத்து இத்தகைய செயலாலே சீர்நூலும் பிறந்து எல்லோர்க்கும் விளங்கிடுமே சீர்நட்பாய் இருந்து வித்தைகளை விதையெனவே விதைத்திடுமே மனதில் பித்தமதை சிந்தனையில் பிரித்திடுமே மண்ணில் புத்தகத்தின் பண்பதுவே பல்லோர்க்கும் பாரிலே உற்ற நட்பாய் இருந்திடுமே ஓப்பினது உருவிலே சித்தமதை சீர் செய்யும் சீர்குணமாய் சிறப்பிலே சேர்த்திடுமே சிந்தையிலே சிறப்புறவே வாழ்விலே ஒத்த கருத்தில் ஓங்கிடுவார் ஒற்றுமையாய் ஊரிலே உற்ற நட்பாய் நாளுமது உடனிருக்கும் பாரிலே அன்பான வணக்கம். தலைப்பு புத்தகமே நண்பன். அன்பும் அறிவும் ஆற்றலும் வேண்டும், அமைதி என்றும் நிலவிட வேண்டும், வம்பும் வழக்கும் வராமல் இருந்திட பலமான அனுபவம் பெற்றிட வேண்டும். உலகம் என்பது உள்ளங்கையில் வேண்டும், ஒழுக்கம் என்றும் நம்மிடம் வேண்டும், திறமையும் தெளிவும் வாழ்வினில் வேண்டும், தீராத வறுமையும் தீர்ந்திட வேண்டும், பொய்மையும் பொச்சரிப்பும் அகன்றிட வேண்டும், பொல்லாங்கு சொல்வதை நிறுத்திட வேண்டும், இரக்கம் என்னாலும் இருந்திட வேண்டும், கொடுக்கும் எண்ணம் வந்திட வேண்டும், கேள்வியும் பதிலும் கண்டிப்பாய் வேண்டும், தோல்விகள் இன்றியே பார்த்திட வேண்டும், எதிர்காலம் வென்றிட எச்சரிக்கை வேண்டும், எதிலும் குறிக்கோள் வைத்திட வேண்டும், கடமை ஆற்றுவதில் கண்ணியம் வேண்டும், காலத்தை உணர்ந்து நடந்திட வேண்டும், உறவுகள் நல்லபடி உறுதி பெற வேண்டும், உயர்ந்த சிந்தனைகள் உதித்திட வேண்டும். அதனால் நமக்கு அனுபவங்கள் வேண்டும், அறிந்து நடந்திட நூலகம் வேண்டும். அதனால் நமக்கு அனுபவங்கள் வேண்டும், அறிந்து நடந்திட நூலகம் வேண்டும். நுண்ணறிவு கொண்டு நூல்களை ஆய்வோம், நிச்சயமாய் வாழ்வில் கரையேறி விடுவோம். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே வணக்கம். நான் புத்தக நண்பன் பேசுகிறேன். மௌனமாய் கேட்கிறதா என் குரல்? என்னை புரட்டியவர்களை புரட்சியாளர் ஆக்கியுள்ளேன். என் பக்கம் வந்தவர்களின் பக்கங்களை புத்தகமாக்கியுள்ளேன். என்னை அழகாக்கி பார்க்கின்றீர்கள், நான் உங்கள் அறிவை அழகாக்குகின்றேன். என்னை வடிவமைத்த நீங்கள் உங்களை அப்படி செய்தீர்களா? நான் விதவிதமாய் வடிவெடுத்தாலும் மனித பிறவி எனும் நீங்கள் ஒரு விதமாய்த்தான் வாழ்கின்றீர்கள். நான் அச்சிடப்படும் போது உங்கள் மனதில் எத்தனை அச்சாரம்! படைப்பாளி நீங்கள், உங்கள் கருவை சுமக்கும் வயிறு நானே. மையால் என்னை நிரப்புகின்றீர்கள் நீங்கள். கையால் தொட்டு பார்ப்பது கையளவும் இல்லையே. நண்பன் நான் கைவிடப்பட்டேனே. கைபேசியில் காட்டும் ஆர்வத்தை கையளவு என் மீதும் காட்டலாமே. என்னை வெளியிடுகிற போது உங்கள் கை தொட்டில்களில் நான் தாளாட்டப்படுகின்றேன். உங்கள் அலமாரியின் அலங்காரமாய் என்னை கருதாதீர்கள். நான் உங்கள் வாழ்வின் அறிவாலயம். மனித உறவு மனிதனுக்கே நிலை இல்லை. புத்தக உறவு இல்லாமல் பூமியே இல்லை. இலக்கிய வானத்தை கண்களில் காட்டும் கண்ணாடி நான். பணப்பேழையை விட புத்தக பேழை நானே எதிர்காலம். சிந்தித்துப்பார் மனிதா, நான் வெறும் தாள் அல்ல, வெறும் கை என்பவர்களுக்கும் புத்தகம் நானே மூலதனம்.
நானே பாரதி, நானே பாரதிதாசன், நானே காளிதாசன், நானே கம்பன், நானே வள்ளுவன், நானே ஆத்திச்சூடி, நானே உங்கள் வாழ்வின் படி. என்னை படி மனிதா, நீ நண்பனாய் கூட இருக்க வேண்டாம், சிறந்த வாசகனாய் இரு. உங்கள் மூளைக்கு பசி நான் தானே, முதுமையை குறைக்கும் இளமை நான் தானே. நட்பும் ஒரு நாள் கசக்கலாம், புத்தக நண்பன் நானே உங்கள் கடவுள், நான் உங்கள் கைக்குள் இருக்கும் கனவு. நம்பிக்கை வேருக்கு உணவு, வசந்தம் ஒரு முறைதான் வரும். புத்தகம் நானே உங்கள் வாழ்வின் தின வசந்தம். எனக்கேது சாக்காடு, நான் தமிழை பூக்க வைக்கும் காடு. மானுடம் தழைக்க புத்தகம் தேடு மனிதா, மாண்புள்ள புத்தகம் நானே உன்னுள் இருக்கும் கூடு மனிதா. நன்றி. கைபேசிகளின் ஒளிச்சுடர்களில் கற்பனை ஒலிகளை புதைத்து செவிச்சுவர்களின் திரளிடும் காலம் இது. மொழியின் முகம் சிறு புள்ளிகளாக மாறி காட்சிகளாய் உருமாறி மனத்தில் நூல் பதியங்களாகின்றன. இந்நவீன யுகத்திலும் அச்சில் படரும் எழுத்துக்களின் நுகர்வாசனையே என்றும் அழியாத கல்வெட்டுகளாகி ஒரு தாயின் அன்பு விரல்களாகி நம்மை பரிவுடன் தடவி கொடுக்கின்றன. மணற்பரப்பில் பிஞ்சு விரல்கள் ஆனாவை பதித்த அந்த காலம் முதல் கணினி திரையில் கண் பார்வை உதிக்கும் இந்த காலம் வரை நம்மை கைப்பிடித்து தோழமையாய் புத்தகங்களை அழைத்து வருகின்றன. வானவில் வண்ணங்களில் உருவான நூல்கள் 5 வயது எண்ணங்களில் புகுந்து வேர்களாகி இளைஞனாக பூத்து குலுங்கும் பழமரங்களாகின்றன. வாழ்வின் வெள்ளை காகிதங்களை நிரப்பும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஒளியேற்றி மானிட லட்சிய இலக்கின் விண்கலங்களாகின்றன. வசந்த கால இலக்கிய உணர்வுகளை நமது இதயத்தின் குறித நரம்புகளில் ஏற்றி நெஞ்சங்களை மனித மாயங்களாக மாற்றும் சுரப்புகளாகி சுந்தர இசை ஸ்வரங்களாகின்றன. புத்தகங்களே நம்மை நெருக்கமாக்கும் இதயபூர்வ நட்புக்கர நீட்டோலைகள், அர்த்தபூர்வமான சுவாச காசோலைகள். நூல்களை நேசிப்புடன் வாசிப்பதே நம் உளவியலில் சேரும் அறிவியலாம். நண்பன் மட்டுமல்ல, நிரந்தர வழிகாட்டியுமாம். நன்றி, வணக்கம். நூலகமோ புத்தகத்தின் பெற்றோர், மின் நூலகமோ மின் நூலகம் ஈரடி, மின் நூலகமோ நூல்களின் பங்காளி. புத்தகமோ என் நண்பன், நூலகமோ நூல்களின் பெற்றோர், மின் நூலகமோ பங்காளி. வாசிப்பை என்னுள் கடத்துவது என் செல்ஃபீஸ். டெக்னாலஜி ஆ ஊ மே என கத்தியது கற்காலம். பறவை ஒளி கேட்டு ஓடியது ஒளிக்காலம். உஸ் உஸ் என நடுங்கி குரல் ஆடுவது பனிக்காலம். ஒளி வடிவம் ஓவியமானது பரிணாம வளர்காலம். ஓவியம் எழுத்தாகி புத்தகமானது மொழியின் பொற்காலம், தமிழின் பொற்காலம். கரையான் பசிக்கு உணவாகும் காகிதமே மரத்தின் மறுபிறவியான எழுத்தின் நாடியது. கால் அரை புள்ளி என தமிழில் மாத்திரையாய் அதிசயமானது நூல்கள். நூலின் உறைவிடும் பதிவாகி நிற்கும் அது நூலகம். நேசிப்போர் நாமத்தை பதிவேட்டில் ஏற்கும் ஆனந்த வாசல் நூலகம். சந்தாயில்லா செய்தி தரும் ஓட்டமில்லா அறிவு நதி நூலகம். தொல்லையில்லா இந்திர லோகம், சுயபுத்தி தூண்டும் மந்திரையாக நூலகம். சாதி மதம் வேதம் பார்க்க அறிவு கோயில் நூலகம். செவிக்கோ வேலை இல்லை, அங்கு சப்தங்களும் ஊமையாகும். செவிக்கோ வேலை இல்லை, சப்தங்களும் ஊமையாகும். ஏழாம் அறிவை தூண்டும் சொர்க்கமது நூலகம், நூல்கள் சேர்ந்த நூலகம். தனிமைக்கு தவச்சாலை, எழுத்தின் தவக்கோலம் நூல்கள். 4 சத்திரமல்ல, அறிவு உலகின் கால சித்திரமது நூலகம்.
சாய்வதற்கல்ல சாய்ந்த மனங்களை நிமிர்த்தும் ஏடகமது நூலகம். பஞ்சுமெத்தை அல்ல பாடம் நடத்தும் அஞ்சாத அகமது நூலகம். ஓய்வு நேர உலகமல்ல நூலகம், ருத்ரதாண்டம் ஆடும் அமைதி சபை நூலகம். ஓய்வு நேர உலகமல்ல நூலகம், ருத்ரதாண்டம் ஆடும் அமைதி சபை நூலகம். சிரிப்புக்கு இடமில்லை நூலகத்தில், சிரிப்புக்கு இடமில்லை. அறிவு படகு உலாவும் அமைதி கோயில் நூலகம். இவர் இடியாப்பம் சொல்லிட்டீங்களா? ஓடுறேன். மரணங்கள் மறந்த அச்சு கோலமது நூல்கள், கால சரித்திரத்தை சுமக்கும் அழிவில்லா காகிதங்கள். வாழ்ந்தோர் வழி சொல்லும் அழியா கலையது, எழுத்துலகம் போற்றும் எழுத்தாணி மாதுளை சுலையது. 8 திசை செய்தி தேக்கிய பன்மொழி சந்ததிக்கு ஏனியாகும் தொல்பொருள் கூடமது. காலதேவன் கட்டிக்காக்கும் அதிசயமது நூலகம். கதை கதையாம் காரணங்களை சிலையாக்கி நிற்கும் தொடர்கதை புத்தகங்கள் சேர்ந்தது நூலகம். மறதி என்ன காலம் கொடுத்த வர சாபமா? மறதியை புதைத்தே நூல்களை வாசிப்பதே நேசிப்பாகும். நேசிப்பது மூச்சானால் வாசிப்பது நதிவழி நீச்சலாகும். நேசிப்பது மூச்சானால் வாசிப்பது நதிவழி நீச்சலாகும். படிப்பின் பேரழகு நூல்களை நேசித்தால் பாரே. தொடக்கமோ கசப்பாகும், பாதியோ புளிப்பாகும். தொடக்கமோ கசப்பாகும், பாதியோ புளிப்பாகும், முடிவே இனிப்பாகும் நூல்கள். படிப்பது சிறைப்பிடி, நேசிப்பது 7 பிறவி தண்டனையாகும். குப்பையோ கூலமோ இன்றோ நேற்றோ நாளையோ தினம் வாசிப்போம், நூல்களை நேசிப்போம். எழுத்தை வாசி சொல் பிறக்கும், சொல்லை நேசி கவி பிறக்கும். கவியை நேசி எனை பிடிக்கும். எழுத்தை வாசி சொல் பிறக்கும், சொல்லை நேசி கவி பிறக்கும். கவியை நேசி எனை பிடிக்கும். நூல்களை வாசி உன்னையே உனக்கு பிடிக்கும். புள்ளினம் சொல்லினம் இடையினம் உன்னை அழைக்கும். நூல்களை நேசி நூலகம் நாடி தமிழோ சிறக்கும் உன் நாவில் நாட்டியமாகும். வாழ்க தமிழ், வாழ்க பலருக்கும் வரவேண்டும். அது நம் எண்ணம் சிந்தனையை உட்கொள்ளும். புத்தகம் நம் வாசிப்பதால் எழுத தூண்டுகிறது. மேலும் படிக்கவும் பேச்சாற்றலும் தரும். நல்ல வழிகாட்டியாகவும் வாழ வேண்டும். புத்தகம் நம் நண்பன். கூடவே இருந்து வழி நடக்கும். காலத்துக்கும் கூடவே வரும் நல்ல ஆற்றலை தூண்டுகிறது. புத்தகம் நம் எண்ணங்களின் வடிவ சொற்களை உருவக தன்மை, சொல்லாட்சியும் பேசும் ஒளிநயம், கவிதை வாசிப்பது என்பன அருமையான கவிதைக்கு எல்லை வரையறை இல்லை. புதிய நடைமுறை எழுதுமுறை எல்லாம் சிந்தனை எழுத்தாகவும் சொல்லாகவும் பேச்சாகவும் உணர்ந்திருப்பது, மனத்திடம் கொடுப்பது நம் நண்பன் புத்தகமே. புத்தகமே என் நண்பன். அழகிலும் மென்மையிலும் என்னை அழைத்து செல்லும் என் மன இறுக்கத்தை நோக்கும் நண்பன் புத்தகம். இதே குறிப்பிட்ட புது பொழிவுடன் தேடல் தரும் சுவாரஸ்யம் என் வாசிப்பில் வாழ்வின் ரகசியம் சொல்லும். பயன் கவிதையும் படிக்க வைக்கும் புத்தகமே. படிக்க வரும் ஞானம் அறிவு. கல்வினாலே வாழ்க்கை மணி. சிந்திக்கவும் குரலை மணி. தினமும் திருக்குறளை மணி. அதன் பணி நல. வாழ்வில் என் வாழ்வில் கடைசி வரை பயணம் செய்யும் என் நண்பன் புத்தகமே என வாழ்க்கை நண்பன். வறுமையில் உழவன் வயலை உழுதான். பருத்தி விதைகளை பொறுமையாய் ஊன்றினான். ஒட்டிய வயிறுடன் களைகளை களைந்தான். நட்ட பயிருக்கு நன்னீர் பாய்ச்சினான். பட்ட கடனுக்கு பருத்தி விளைந்தது. விளைந்த பருத்தியில் கனி வெடித்தது. வெடித்த கனியில் பஞ்சி இருந்தது. தேர்ந்தான் பஞ்சினை ஆலையில் நூலானது. நூலில் வண்ண ஆடை மலர்ந்தது. உள்ளோர் இல்லோர் மானம் காத்தது. உடுத்தும் உடையில் விடுத்து தெரியும். அடுத்தவர் வசதி நன்றாய் புரியும். உழவன் மகன் படித்து உயர்ந்தான். உயர்ந்ததும் நமக்கு இப்படி பகன்றான். புத்தகம் என்பது தேனை போன்றது. தானும் கெடாது, சார்ந்தோரை விடாது. நோயை போக்கும், நலம் உண்டாக்கும். தாயினும் பரிந்து அன்பை ஊட்டும். பன்னூல் பன்மொழி பயின்றவன் பாரதி. வறுமையிலும் பாடினான் கவிதையின் நீரதி. இறப்புக்கு 10 பேர் இல்லையே வேதனை. அவன் நூல் பயின்றே அடைகிறோம் சாதனை. வாழ்க்கையில் வந்திடும் பலமுறை சோதனை. வென்றிட நூல் தரும் அறிவான போதனை. படிப்போம், வழி நடப்போம், புத்தகம் நண்பனே. நண்பனுண்டு
எண்ணிலடங்காத புகழினை கொண்டு. பள்ளிக்கூட நாட்களில் பங்காளியானவன், பழகிப்போன பின்னர் பக்குவத்தை நிரப்பியவன். அச்செழுத்து வாசத்தால் ஆனந்தம் தருவான், மிச்சமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரமாவான். வாயை திறக்காமல் பதில் சொல்ல தெரிந்தவன், ஏஐ வந்தும் இருமாப்பு குறையாதவன். எல்லா கேள்விகளையும் இல்லாமல் செய்பவன், இல்லாமல் இருப்பவற்றில் எல்லாம் கேள்விகள் கேட்பவன். எனக்கும் ஒரு நண்பன் உண்டு, எண்ணிலடங்காத புகழினை கொண்டு. தன் பக்கங்களால் உலகை தன் பக்கம் இழுப்பான். முக்காலமும் உணர்ந்து எக்காலமும் வாழ்வான். அறிவு தீயை மூட்டி அறிவியலாய் நிற்பான். வழிகாட்டுவதையே வாழ்க்கையாய் கொண்டவன். விழிக்குள் நுழைந்து வித்தைகள் புரிபவன். பணத்திற்காகத்தான் வந்தான், எனினும் பற்றற்று வாழ்பவன். குணத்தை வளர்த்து குன்றாமல் செழிப்பவன். கைகோர்க்கும் போதெல்லாம் கரை சேர்க்க துணிவான். மனம் நோகும் போதெல்லாம் மடியில் தவழ்வான். எனக்கும் ஒரு நண்பன் உண்டு, எண்ணிலடங்காத புகழினை கொண்டு. நன்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கவிதையின் தலைப்பு புத்தகமே நண்பன். இது குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட பாடல் என்பதால் நான் பாடிவிடுகிறேன். புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்திய பெருக்கிய சக்திய அதிகரிக்கும் புதுமையான அழகு நண்பன் எவனும் இல்லை. புதுமையான அழகு நண்பன் உலகில் எவனும் இல்லை. புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. நேரத்தை பயனாக்கி தந்திடுமே புத்தகம். நல்ல நல்ல தகவல்களை வழங்கிடுமே புத்தகம். நேரத்தை பயனாக்கி தந்திடுமே புத்தகம். நல்ல நல்ல தகவல்களை வழங்கிடுமே புத்தகம். மூளையை துடைத்தே மடமை தூசி நீக்கிவிடும். மூளையை துடைத்தே மடமை தூசி நீக்கிவிடும். மதியை தீட்டி தந்து மந்த நிலை போக்கிவிடும். மதியை தீட்டி தந்து மந்த நிலை போக்கிவிடும். புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. அறிஞர்களின் வெற்றியை அழகாக சொல்லும். அறிஞர்களின் வெற்றியை அழகாக சொல்லும். ஆண்டோரின் யுக்திகளை அருமையாக சொல்லும். ஆண்டோரின் யுக்திகளை அருமையாக சொல்லும். தன்னம்பிக்கை தந்து நம்மை தலைவனாக மாற்றும். தன்னம்பிக்கை தந்து நம்மை தலைவனாக மாற்றும். தள்ளாத வயதினிலும் ஊன்றுகோளாய் மாறும். தள்ளாத வயதினிலும் ஊன்றுகோளாய் மாறும். புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. பள்ளிக்கூட பாடங்கள் மட்டுமல்ல அறிவு. பள்ளிக்கூட பாடங்கள் மட்டுமல்ல அறிவு. பலவகையாய் புத்தகங்கள் படித்தாலே தெளிவு. பலவகையாய் புத்தகங்கள் படித்தாலே தெளிவு. நாள்தோறும் புதுமைகளை அறிந்தாலே புத்தறிவு. நாள்தோறும் புதுமைகளை அறிந்தாலே புத்தெளிவு. நல்ல வழி தவறும் போது சுட்டினாலே புதுத்தெளிவு. நல்ல வழி தவறும் போது சுட்டினாலே புதுத்தெளிவு. புத்தகம் படிக்கணும், புத்திய பெருக்கணும். புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. புத்தகம் போல் நல்ல நண்பன் யாரும் இல்லை. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.